சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மூலிகைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். உணவு முறையில இந்த ஒரு காய் தவறாமல் நம்ம சாப்பிட்டா என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பாகற்காயில நிறைய வகைகள் இருக்கு. இன்னைக்குமே கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா சாலையோரங்கள வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாகக்காயா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம திரும்பி நார்ச்சத்து நம்ம சாப்பிட சாப்பிட குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது இல்லையா? அதே மாதிரி மலச்சிக்கல் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு பிளட்ல டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அதையும் சரி செய்ய நிறைய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மெயினா சுகர் லெவல் குறையிறதுக்கு, பிபி குறையிறதுக்கு இந்த தண்ணீரை குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். உணவு முறையில் இந்த ஒரு காய் தவறாமல் நம்ம சாப்பிட்டா என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். பொதுவாகவே இந்த காயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஐயோ இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. எதற்காகனா இதனுடைய அதிகமான கசப்பு தன்மை. கசப்பு சுவை இருக்கிறதுனால ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதில் ஆரோக்கிய நன்மைகள் நிறையவே இருக்குங்க. அதுதான் பாகற்காய். அந்த பாகற்காயை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்? ஸோ கசப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்துக்காக அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய நோய்களுக்கு காரணம் நிறைய பதிவுகளை நானும் சொல்லிட்டேன். கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் எப்போ நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அப்போ தான் நமக்கு நோய் வராமல் இருக்கும். எப்படி இனிப்பு நிறைய சாப்பிட்றோம், புளிப்பு நிறைய சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஆனால் இந்த கசப்பு சுவையும் துவர்ப்பும் நம்ம ஒதுக்கியே வச்சுட்டோம். கசப்பு சார்ந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய அப்படியே உட்காந்து சாப்பிடணும்னு இல்லை. தினம்தோறும் இந்த அறுசுவைகளில் இந்த துவர்ப்பும் கசப்பும் நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. அதில் இந்த பாகற்காயை பொறுத்த வரைக்கும் மருத்துவ குணங்களும் நிறையவே இருக்குங்க. இதனால இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளட்ல என்ன டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பாகற்காய் நமக்கு பயன்படுது. குடல் புழுக்கள் இருக்கா, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும், என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு செரிக்க மாட்டேங்குது, வயிறு உபுசமாகவே இருக்குது, ஸோ வயிற்று பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு பாகற்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரும பிரச்சனைகள் இதற்குமே நமக்கு பாகற்காய் பயன்படுது. இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாகற்காயில் நிறைய வகைகள் இருக்குது. இன்றைக்குமே கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா சாலையோரங்களை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாகக்காயா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்துருவோம். அதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அந்த மாதிரி பாகற்காய் கிடைச்சா விட்டுறாதீங்க. ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இந்த பாகற்காய் நம்ம பார்க்கறது இல்லைங்களா? இது பச்சை பாகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மிதிப்பாகல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மிதிப்பாகல் அப்படின்னு சொல்கிறதும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லா சின்ன சின்னதாக இருக்கும். இது குருவித்தலை பாகல் அப்படின்னும் சில இடங்கள்ல சொல்லுவாங்க. நல்ல கசப்பு சுவை இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம்னா பழுப்பாகல்னு ஒன்று இருக்கும். நல்லா குண்டு குண்டா சின்ன சின்ன முட்கள் மாதிரி மேலே இருக்கும். பார்க்கறதுக்கு லைட் க்ரீன் கலரில் குண்டு குண்டா இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பழுப்பாகல் அப்படின்னு சொல்றது மருத்துவத்திற்கு நிறைய இடங்கள்லையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கும் பழுப்பாகல் நமக்கு பயன்படுது. இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த அதலைக்காய் அப்படின்னு ஒன்று வித்துட்டு இருப்பாங்க. ஸோ பாகற்காயில இதுவும் ஒரு வகை தான். ஸோ இந்த அதலைக்காய் அப்படின்னு சொல்றது அவ்வளவு சத்துக்கள் இதில் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பாகற்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த அதலைக்காய் சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப கசப்பு இருக்காது. சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அதலைக்காயும் நம்ம சாப்பிடலாம். இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பேசிக்காகவே பாகற்காயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. ஸோ நார்ச்சத்து நம்ம சாப்பிட சாப்பிட குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது இல்லையா? அதே மாதிரி மலச்சிக்கல் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு, பிளட்ல டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அதையும் சரி செய்யறதுக்கு இந்த பாகற்காய் நமக்கு பயன்படுது. ஸோ தவறாமல் இதை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இன்னும் முக்கியமாக நிறைய பேர் என்னென்னா இந்த சுகர் இருக்கக்கூடியவங்க, ஸோ சுகர் இருக்குன்னா டெய்லி பாகற்காய் ஜூஸ் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாகற்காய் ஜூஸ் தினம்தோறும் வேண்டாம். இல்லை 2 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் பாகற்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ தினம்தோறும் எடுக்கும்போதும்
லோ சுகர் ஆகிறதுக்கோ இல்லை லோ பிபி வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் பாகற்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைம்லேயும் பாகற்காயை தவிர்க்கிறது நல்லது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம வந்து இந்த பாகற்காயை ரொம்ப சாப்பிட வேண்டாம். அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க, வயிறு எரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அவர்களுக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா பாகற்காயை தவிர்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டும் பாகற்காயை தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த பாகற்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதில் முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாகற்காயை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துருவாங்க. ஸோ எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு காரம் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ எப்போவாது ஸ்நாக்ஸ் மாதிரி ஓகே. ஆனால் அந்த மாதிரி செய்யும்பொழுது எந்த வெஜிடபிள்ஸும் நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதில் சத்துக்களே இருக்காது. மொத்தமாக அந்த எண்ணெயோட சத்து தான் அதில் சேர்ந்துருக்குமே தவிர அந்த வெஜிடபிளோட முழுமையான சத்து அதுலேருந்து கண்டிப்பாக அழிக்கப்படும். அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க. ஸோ நல்லா இதை சமைத்து, அதாவது கூட வேறு நம்ம வந்து சின்ன வெங்காயமோ பூண்டோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வேக வைத்து சமைத்து சாப்பிடும்பொழுது தான் அதனுடைய சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பாவக்காய் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாகவே ஒரு பாவக்காய் எடுத்துகிட்டு ரவுண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணீரில் அதை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதில் போட்டு மூடி வச்சிடணும். காலையில் அந்த பாவற்காய் ஊறி இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ பாகற்காய் ஊறி இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மெயினாக சுகர் லெவல் குறையிறதுக்கு, பிபி குறையிறதுக்கு இந்த தண்ணீரை குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாவற்காய், வெந்தயம் 2மே ஊறின தண்ணீரை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலுக்கு தேவையான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது பாவக்காய் அப்படின்னா சும்மா இல்லைங்க, கசப்பு மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். இதில் ரிச் கால்சியம் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, விட்டமின்ஸ் நிறைஞ்சி இருக்குது. ஸோ உடலுக்கு எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்குது. முக்கியமாக சித்த மருந்துகள் எடுக்கும்போது பாகற்காய் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதீத கசப்பு மருந்து தன்மையை வந்து முறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றவர்கள் நீங்கள் மருந்துகள் எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக பாகற்காயை பயன்படுத்தலாம். அவ்வளோ சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க. இல்லை நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டாலும் மருந்து எடுத்து ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ கழித்து நீங்கள் பாகற்காயை எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் நமக்கு அதனுடைய சத்துக்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பாகற்காய் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதில் நிறைய வகைகள் இருக்குது. எந்த வகை பாகற்காய் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.